Hey guys, welcome back to our channel. That your person will come back. உங்க பர்சன் உங்களை தேடி மறுபடியும் வருவாங்களாம். அப்படி வந்தா நீங்க என்னெல்லாம் உங்ககிட்ட சொல்ல நினைப்பீங்க, அந்த ஒரு செகண்ட்ஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் வந்து 2 பைல் வச்சிருக்கேன். பைல் 1 டார்க் பிங்க், பைல் 2 லைட் பிங்க் கலர், லைக் ஒயிட், அந்த மாதிரி லைட் ஒயிட். ஓகேவா? கைஸ், உங்க பர்சனை வந்து நல்லா திங்க் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபைல் செலெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைல் 1 பார்க்கலாம். ஃபைல் 1 ரிவீல் பண்ணலாமா? The Fool, மேஜர் அரக்கனா கார்ட் நமக்கு வந்திருக்கு. ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும். உங்க லவ் லைஃபே அட்வென்ச்சரஸா இருந்திருக்கும். நீங்க இல்லைன்னா உங்க பர்சன் ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு பர்சனா இருப்பீங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா உங்க பர்சன் வந்து உங்களை விட ஏஜ் வைஸ் வந்து கம்மியா இருப்பாங்க. பார்க்கலாம். பைல் 1 take a person come back. Okay, had a lot of quotes. A lot of cards here. பார்க்கலாம். ஃபைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு 3 of Swords, 9 of Swords, the Star, மேஜர் அரக்கனா, Queen of Cups, 10 of Swords, Page of Pentacles, 2 of Cups, 6 of Swords, 9 of Pentacles, King of Cups, Ace of Wands, King of Wands, 4 of Swords, the Tower, all over energy. கண்டிப்பா நீங்க 2 பேரும் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, ஒரு செப்பரேஷன்ல இருக்கீங்க, ஒரு பிரேக்கப்ல இருக்கீங்க. பார்க்கலாம். ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்க பர்சன் உங்களை தேடியாகவே வருவாங்களான்னு பார்க்கலாமா? நிச்சயமா வருவாங்க. நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அகெயின் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நிறைய நியூ பிகினிங்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட சப்போர்ட்டுமே இருக்கு. நீங்க வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் கூட பார்க்கலாம், பட்டர்ஃப்ளைஸ், அந்த மாதிரி ஒயிட் டவ், அந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கலாம். ரெயின்போஸ், அந்த மாதிரி நீங்க நிறைய பார்க்கலாம். ஸோ யூனிவர்ஸ் கிட்ட இருந்துமே உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து இருக்கு. பார்க்கலாமா? உங்க பர்சன் வந்து ரொம்ப கேரிங்கா இருக்காங்க. ரொம்ப கேரிங்கே உங்க பர்சன் தான் ஒரு கிங், அந்த மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்து அப்புறம் வந்து ஒரு லவ்வுக்கு வந்து போயிருப்பீங்க. உங்க பர்சன் வந்து உங்களை நிறைய டாமினேட் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயங்கள்ல. எங்க பாருங்க, ரொம்ப கப்பிள்ஸா இருந்திருக்காங்க. குவீன் ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ். பார்த்தீங்களா? கப்பிள்ஸ் எனர்ஜி. 2 பேருமே வந்து இந்த கேரிங்ல, இந்த பாசத்துல அடிச்சுக்கவே முடியாது. 2 பேரும் வந்து அப்படி இருக்கீங்க. இருந்துமே வந்து உங்க 2 பேருக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயம், இந்த ஃபெமினன் இருக்காங்களே, அவங்களே வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் ஃபீல் பண்றாங்க? ஃபெமினன் ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க, மாஸ்குலின் ஒரு பக்கம் அவ்வளோதான் நான் முடிச்சு விட்டாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருக்காரு மாஸ்குலின். எஸ் கைஸ், ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த ஃபெமினைன் வந்து கண்டிப்பா ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த மாஸ்குலினுக்கு பண்ணியிருக்காங்க.
அந்த நம்பிக்கை துரோகத்தை தாங்க முடியாம அவங்களால இந்த இடத்த விட்டு போறது, லைக் ஒரு ட்ரிப் போகலாம். ட்ரிப் போனா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், காம் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு உங்க அந்த மாஸ்டர் என்ன பண்றாங்க, ட்ரிப் போறாங்க. இந்த ஃபெமினனும் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸ்டில் நீங்க வந்து ஃபீல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்? எதனால? இந்த மாஸ்குலின் நம்ம ஏன் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்? ஏன் நம்ம முதுகுல குத்திருக்கீங்க எங்களோட பர்சனை? நீங்க ஒரு சோல்மேட் கனெக்ஷன் நீங்க நல்லாவே பார்க்க முடியுது. அவ்வளோ அட்ராக்டிவான பர்சனா இருக்காங்க உங்க பர்சன். ரொம்ப கேரிங்கா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப அஃபெக்ஷனேட்டடா, ரொம்ப ரொமான்டிக் கைண்டட் ஆஃப் பர்சனாவுமே தெரியுறாங்க. நீங்களுமே நல்லா கேரிங்கா இருக்கீங்க, ரொம்ப லவ்விங்கா, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க. இந்த ஃபெமினைன் இவ்வளோ சென்சிட்டிவா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் மாஸ்குலின் அந்த பிட்ரேல தாங்க முடியாம அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிடுறாரு. அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிடுறீங்க. உங்க பர்சன் என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பா வேணும், நான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், ஏதாச்சும் பண்ணி. உங்க பர்சன் ஏதாவது ஒரு கிரியேட்டிவான பர்சனா இருப்பாங்க. ஏதாவது வந்து ட்ரை பண்ணணும், ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம அகைன் பேட்சப் ஆகணும், அந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து நடந்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பிரேக்கப் வந்து உங்க பர்சன் அவ்வளோ ஒரு சோகத்துல இருக்காங்க. அவ்வளோ ஒரு சோகத்துல இருந்து அவங்களால எந்திரிச்சு மறுபடியும் வரவே முடியல. இந்த ஃபெமினன் என்ன பண்றீங்கன்னா, ஆப்போசிட்டா யோசிக்கிறீங்க. அவர் வந்து அவரோட லைஃப்ல இன்னொரு பர்சன் இருப்பாங்க, இதனாலதான் என்கிட்ட இன்னும் வந்து பேசாம இருக்காங்க, என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க அப்படின்னு வந்து இந்த ஃபெமினன் வந்து இப்படி திங்க் பண்ணிட்டு, ஓவர் திங்க் பண்ணிட்டு நைட் எல்லாம் தூங்காம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் மாஸ்குலின் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, எதனால இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஆச்சு அப்படின்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி பாருங்க. நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இந்த ஃபெமினைன் போயிட்டு இதுல ஒரு பர்சன் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு சாரி அந்த மாதிரி ஒரு சொல்லி நீங்க பேசினாலே அந்த பர்சன் வந்து வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. நீங்க கூப்பிட்டாலே வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. ஸ்டில் அவங்களுக்கு வந்து நீங்க கரெக்டான வேலிடான கிளியரான ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்கணும் இந்த பர்சனுக்கு. ஓகேவா? ஸோ ரொம்பவே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க இந்த பர்சன் உங்க மேல வச்சிருக்க அந்த லவ்வை. ஆனா அவ்வளோ லவ் வச்சிருக்காங்க உங்க மேல. அவங்களோட ஆக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அவங்களோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல வந்து நீங்க தான் ஒரு குயினா இருக்கீங்க அவங்களுக்கு. எஸ், அவருக்குமே வந்து நீங்க வந்து குயினா இருக்கீங்க, உங்களுக்குமே வந்து அவர் வந்து கிங்கா தான் இருக்காங்க. 2 பேரோட ஹார்ட்லயும் அப்படிதான் இருக்கு. அவர் என்னதான் வந்து சில விஷயங்கள் ஃபன்னியா அவங்க கிட்ட பண்ணியிருந்தாலுமே நீங்க அதை ஃபன்னியா எடுத்திருக்க மாட்டீங்க. ரொம்ப சென்சிட்டிவா வந்து எடுத்திருப்பீங்க. சின்னதா ஒரு விஷயம் ஒரு பேசிட்டா ஃபன்னியா பேசுற விஷயத்த நீங்க வந்து அவ்வளோ சென்சிட்டிவ் எடுத்துட்டு நீங்க வந்து பெருசா வந்து இது பண்ணிருப்பீங்க. பார்க்கலாம். ஓகே, சரி. உங்க பர்சன் வந்து உங்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சீட் பண்ணிட்டாங்க, என்ன வேற ஒருத்தவங்க கூட கனெக்ஷன் இருக்கும், தேர்ட் பார்ட்டி கண்டிப்பா இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்க பர்சன் வந்து உங்க கூட தான் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும். உங்க கூட தான் அந்த லவ், அந்த கேர் உங்க கூட தான் எல்லாமே இருக்கணும். ஒரு ஹாப்பினஸ்னா அது உங்க கூட தான் இருக்கணும். ஒரு பேலன்ஸ்டா அவங்க எடுத்துட்டு போகணும். நீங்க தான் வந்து கரெக்டான பார்ட்னரா இருப்பீங்க அப்படின்னு உங்க பர்சன் வந்து உங்களை சூஸ் பண்ணிருக்காங்க. உங்களை சூஸ் பண்றப்போ நீங்க தான் வந்து என்னோட பர்சன் அப்படின்னு தான் வந்து உங்க பர்சன் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. நீ தான் என்னோட பர்சன், நீ தான் என்னோட லைஃப், நீ தான் என்னோட லவ், நீ தான் என்னோட எவ்ரி திங் அப்படின்னு உங்க பர்சன் வந்து நல்லா யோசிச்சு தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து அவங்கள வந்து ஆக்சுவலி நீங்க வந்து நிறைய வந்து சந்தேகப்பட்டிருப்பீங்க பர்சனை பாஸ்ட்ல. இந்த பர்சனுக்கு இன்னொரு பர்சன் இருப்பாங்க, தேர்ட் பர்சன் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு நீங்க வந்து சந்தேகம் பண்ணியிருப்பீங்க. ஆனா வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்க பர்சன் வந்து ஒரு எம்பரரா இருக்காரு, ஒரு கிங்கா இருக்காரு, லவ்ல ஒரு கிங்கா இருக்காரு, கேரிங்ல ஒரு கிங்கா இருக்காருங்க. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க வந்து அந்த சந்தேகப்படுறீங்கன்னா வந்து எல்லாம் வந்து இது பண்ணுங்க. உங்க பர்சன் கிட்ட அகெயின் போயிட்டு பேசுங்க. அந்த நம்பிக்கை துரோகம் நான் சொல்லியிருந்தேன்ல,
இந்த நம்பிக்கை துரோகம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த ஃபெமினன் உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அ நம்ம வீட்ல நம்ம லவ்வ பத்தி எப்போ சொல்ல போற அப்படி கேட்டிருப்பாங்க. அப்போயும் நீங்க வந்து ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் தென் நீங்க வந்து எங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இது லவ்க்கு அப்படின்னு நீங்க வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து உங்க பர்சனுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க. அந்த மாஸ்குலினுக்கு நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கிட்ட வந்து இப்போ வந்து பேசுறதுக்கும் எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருந்த பர்சன் இந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. டவுனா இருக்காங்க. ஒரு பேக் ஸ்டாபிங் பண்ணியிருக்கீங்க. அவங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாமே காமா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போகலாம். சில்லா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படியே இருந்திருப்பாங்க. நீங்க உங்க மேல மட்டும் அவ்வளோ கேரிங், அவ்வளோ லவ் வச்சிருந்த இந்த பர்சன் சடன்லி நீங்க இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லி அவங்க கிட்ட இந்த ரீசன் சொல்றப்போ அவங்க அவ்வளோ மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. கைஸ் நீங்க போயிட்டு பேசினாலே அந்த பர்சன் வந்து வந்துருவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங் கொண்டு வரணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னு தான் வந்து உங்க பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு ரொம்ப சைல்டிஷா சின்ன சின்னதா ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் வம்பிழுக்கிற மாதிரி அந்த மாதிரி பேசி உங்க ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு உங்க பார்ட்னர் வந்து ரீயூனியன் பண்ணிக்கோங்க. டுகெதர் ஆகுங்க. பைல் 1 திஸ் இஸ் யுவர் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பைல் 1 எனக்கு ரெசனேட் ஆச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹே பைல் 2 நீங்க பைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். வாவ் பியூட்டிஃபுல்ங்க. உங்க பர்சனை நீங்க வந்து ரொம்ப கிரீனிஷான பிளேஸ்ல மீட் பண்ணியிருப்பீங்க. லைக் ஒரு பார்க், ஒரு பொட்டானிக்கல் அந்த மாதிரி பிளேஸ்ல, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க பிளேஸ், நிறைய ட்ரீஸ் இருக்க பிளேஸ்ல, மூணார், கேரளா அந்த மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணியிருப்பீங்க. உங்க பர்சனுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. லைக் ஒரு யூனிவர்ஸ் கிட்ட இருந்தே பிளஸிங் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. கியூட்டா இருக்கு பார்க்கவே. இந்த கார்டு பார்க்குறப்போவே நிறைய வந்து உங்களுக்கு ஒரு நியூ லவ்வா இருந்திருக்கும். இந்த லவ் ஒரு ஜாப்ல வந்து மீட் பண்ணிருப்பீங்க, இல்ல காலேஜ்ல மீட் பண்ணிருப்பீங்க, இல்ல ஸ்கூல் டேஸ்ல. இப்ப இந்த லவ் பண்றீங்க. இந்த லவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரொம்ப இதான் லவ் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த ஒரு மோடுக்கு வந்து நீங்க போயிருப்பீங்க. இந்த லவ் வந்ததுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருக்கும். லைஃப்லயே ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி வந்து இந்த லவ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். பார்க்கலாம். ஐ டு சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு இந்த ரீடிங். கார்ட்ஸ் நல்லா பறந்து விழுது. பார்ப்போம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க பைல் 2. பார்ப்போம் ரீடிங்ஸ் என்ன வருதுன்னு. Let's see. Okay. ஓகே பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ். ஃபர்ஸ்ட் கார்டு 4 ஆஃப் பென்டிகிள்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் பென்டிகிள்ஸ், 6 ஆஃப் பென்டிகிள்ஸ், 7 ஆஃப் பென்டிகிள்ஸ், 5 ஆஃப் கப்ஸ், த ஹெர்மிட், 9 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் ஸ்பர்ட்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் wands, page of wands, the Hierophant, 6 of cups, moon, okay, 8 of wands. பாப்போமா? Let's see. பார்க்கலாம். ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்க பர்சன் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? உங்க பர்சன் அகைன் உங்ககிட்ட நிச்சயமா வருவாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த பர்சன் வர்றதுக்கு. அவங்க வரப்போ ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்தா அப்படி இருக்கும் உங்களுக்கு.
உங்க பர்சன் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனா? எஸ், ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனா இருக்காங்க. இல்லைன்னா நீங்க இல்ல உங்க பர்சன் வந்து பிளான் பண்ணிருப்பீங்க. அகைன் வந்து ரீயூனியன் ஆகுறப்போ நம்ம வந்து அகைன் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம். இல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் இவங்களுக்கு. அந்த மாரி வந்து நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. நல்லா இருக்கு பார்க்குறப்பவே. இந்த மாரி பிளானிங்கோட வந்து அகெயின் அந்த ஒரு செலிப்ரேட் பண்ணி அகெயின் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ப ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாரி நீங்க வந்து நெனச்சிட்டு இருப்பீங்க. நீங்களும் உங்க பெர்சனும். உங்க பெர்சனுமே ஏதோ ஒரு ஆஃபரோட தான் வராங்க. உங்ககிட்ட வந்து பேசுறப்போ. உங்க பெர்சன் ரொம்ப ரொமான்டிக்கான பெர்சனா? நீங்க ரொம்ப ரொமான்டிக்கான பெர்சனா இருக்காங்க உங்க பெர்சன். ஆம் லைக் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து நெறைய ஃபோர்ஹெட் கிஸ் கண்டிப்பா வந்து கேட்டிருப்பாங்க. நீங்களும் நெறைய ஃபோர்ஹெட் கிஸ் வந்து அவங்களுக்கு குடுத்துருப்பீங்க. எஸ். ஆனா நீங்க வந்து அத நெனச்சு ரொம்ப மிஸ் பண்றீங்க உங்க பெர்சன. ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்க மாரி தெரியுது. அவங்களோட பிரசன்ஸ் வந்து இல்லாம உங்களால வந்து இருக்கவே முடியல. ஆனா வந்து அவங்க ஜாலியாலாம் இல்லங்க. அவங்களும் உங்கள நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் உங்ககிட்ட வர்றதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த பெர்சன் வந்து உங்க ஃபினான்ஷியல்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அவங்களுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வந்து பேசணும்னு நெனச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களோட இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு வந்து கேட்கும். லைக் நீங்க தூங்கிட்டு இருக்கப்போ, உங்களோட ட்ரீம்ஸ்ல வரலாம். ஆனா நீங்க படுத்துட்டு இருக்கப்போவே வந்து ஏதோ ஒண்ணு அவங்க உங்ககிட்ட சொல்ற மாரி ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு தோணும். அவங்க என்கிட்ட ஏதோ பேச நெனைக்கிறாங்க. எத பத்தி நெனைக்கிறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கே வந்து தோணும். இந்த பெர்சன் வந்து உங்கள விட ரொம்ப பிளேஃபுல்லான ஒரு எனர்ஜி தெரியுது இந்த பெர்சன் கிட்ட இருந்து. அவங்க வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு 5 மினிட்ஸ் பேசினாலே நல்லா ஜாலியா சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்காங்க. இருப்பாங்க. சாரி. இருப்பாங்க. நல்லா சிரிக்க வைக்கக்கூடிய பெர்சனா இருப்பாங்க. ரொம்ப பிளேஃபுல், ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஃபுல்லாவே எனர்ஜியோட இருப்பாங்க. அவங்க பார்க்குற பார்வை ரொம்ப பிரைட்டான ஐடியாஸ் வந்து குடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு, ஏதோ ஒரு டவுட் இருக்குனால ஒரு பிரைட்டான ஐடியாஸ் குடுப்பாங்க. நிறைய வந்து பிளான் பண்ணக்கூடிய பெர்சனா இருப்பாங்க. இங்க போலாம், அங்க போலாம். ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றக்கூடிய ஒரு பெர்சனாவுமே இருப்பாங்க இந்த பெர்சன். ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க இந்த பெர்சன். ஒரு பியூட்டிஃபுல்லா அந்த அந்த ஒரு லவ் இருக்குல்ல. அழகா மேரேஜ் பண்ணிட்டு 2 கிட்ஸு, ஒரு பாய் இல்ல கேர்ள், இல்ல 2மே பாய், இல்ல 2மே கேர்ள் அந்த மாதிரி வந்து நீங்க நெறைய பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. பேசிட்டு இருக்கப்போ பாஸ்ட்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்கள மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்பவே இதா நெனச்சு. இப்படிலாம் பேசிட்டு இருந்தோம். இந்த லவ் ஒரு அபாண்டன்ஸான லவ்வா இருந்துச்சு எனக்கு. அவ்ளோ லவ் குடுத்துச்சு. அவ்ளோ ஹாப்பினஸ் குடுத்துச்சு. லைக் இந்த பெர்சனுக்கு நெறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க. அதனால வந்து ரொம்ப ஃபினான்ஷியலா அடி வாங்கிக்கிறாங்க இந்த பெர்சன். அதனால வந்து இப்ப அவங்க ஃபினான்ஷியல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கூட வந்து மறுபடியும் பேசணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸ்டில் அவங்களால வந்து அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு இந்த பெர்சனுக்கு. ஓகேவா? அதனால இப்ப வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பட் வந்துருவாங்க. கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 1 இயர் ஒரு 1 இயர் வெயிட் பண்ண மாட்டீங்களா உங்க பாய் ஃப்ரெண்ட்காக? 1 இயர் ஆர் ஒரு 6 மந்த் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இருக்கும். பார்க்கலாம். தி லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்குங்க உங்களுக்கு. இதுக்கு மேல என்ன? இந்த சோல்மேட் கூட தான் நீங்க இருக்கீங்க. எஸ். நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும் நிறையவே இருக்கும். நீங்க சைல்ட்ஹுட் பெர்சனை கூட டீல் பண்ணிட்டு இருக்கலாம். சாரி, நீங்க சைல்ட்ஹுட்ல வந்து நீங்க மீட் பண்ணிட்டீங்க அந்த பர்சனை. உங்க ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த பர்சன் இருக்கலாம் அவங்க கூட. இல்லைன்னா புதுசா ஃப்ரெஷ்ஷா அவங்க லைஃப்ல வந்துருப்பாங்க. நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் உங்க 2 பேருக்குமே இருக்கு. ஒரு பழைய விஷயங்கள வந்து போட்டு வருந்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரொம்பவே கைண்ட்னஸா இருக்கீங்க. 2 பேருமே பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பாவமா அந்த மாரி நல்லாதான் இருக்கேனா அப்படிதான் இருக்கீங்க. ரொம்ப நல்லபடியா தான் தெரியுது. பட் ஸ்டில் உங்க 2 பேருக்கும் வந்து யாரோ ஒருத்தருக்கு கோவமே வராது. அந்த மாரி இருப்பீங்க. இந்த பெர்சன் என்ன திட்டினாலும் நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு இருப்பீங்க. இ இவங்க கிட்ட மட்டும் எனக்கு கோவமே வர மாட்டுது. அந்த மாரி இருப்பீங்க.
உங்க பார்ட்னர் வந்து ரொம்ப ரொமான்டிக் கைண்ட் ஆஃப் பார்ட்னரா இருக்காங்க. உங்கள பார்க்குறப்ப இப்படி ஆக்சுவலி உங்களுக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்குமா? இத சூஸ் பண்ண உங்களுக்கு ப்ளூ, ரெட் அந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இல்லைன்னா உங்க பெர்சன் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ளூ கலர் ஒரு ரெட் கலர் சம்திங் அது சார்ந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. சாரீஸ் அந்த மாதிரி சம்திங்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பெர்சன் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதுக்காக வந்து ஓடிட்டு இருக்காங்க அந்த பெர்சன். அவங்க வருவாங்க, வரதுக்கு டிலே ஆகும் நான் சொல்லியிருந்தேன். ஆனா வந்தாங்கன்னா ஒரு ஆஃபரோட, ஒரு லவ்வோட, ஒரு நியூ ஃப்ரெஷ்ஷா வரணும். ஒரு நியூ பிகினிங் கொடுக்கணும். இத வந்து இதுக்கு முன்னாடி இருந்த லவ்வ விட நிறைய லவ் கொடுக்கணும் என்னோட பார்ட்னருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆனா அவங்க லைஃப்ல வந்து உங்கள தவிர ஒரு பெர்சன் வந்து யாருமே அவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியல. அவங்களால ரீப்ளேஸே பண்ண முடியல. உங்கள தவிர வேற ஒரு பெர்சன வந்து ரீப்ளேஸே பண்ண முடியல. நீங்க தான் அவங்களுக்கு அபண்டன்ஸ் குடுத்துருக்கீங்க. நீங்க தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் குடுத்துருக்கீங்க. உங்கள தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியல. இன்கேஸ் இந்த பெர்சனோட லைஃப்ல இன்னொரு பெர்சன் வந்தாலுமே அவங்கலாம் வந்து உங்கள மாதிரி அவரோட ஹார்ட்ட வந்து வின் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் அவரோட ஹார்ட்ட வந்து வின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக இதையும் பண்றதுக்காக உங்க பெர்சன் வந்து ரெடியா இருக்காங்க. நீங்களுமே இது வந்து நீங்களாவும் இருக்கலாம், உங்க பெர்சனாவும் இருக்கலாம். இந்த எனர்ஜி வந்து என் பெர்சனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன சொன்னாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு என் பெர்சன் மட்டுமே போதும். நான் அவர்கிட்ட இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப எக்ஸ்பான்சிவான கிஃப்ட் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரோட லவ் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நீங்க இருக்கீங்க. இந்த ஃபெமினன் பார்க்குறப்போ ரொம்ப வெயிட் பண்றீங்க உங்க பெர்சன். உங்களுக்குமே வந்து இந்த பெர்சனை தவிர வேற ஒரு பெர்சனை ரீப்ளேஸே பண்ண முடியாது. இந்த பைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் தாங்க இருக்கு உங்க பெர்சனுக்கு. ஏன் இந்த ஒரு பிளாக்கேஜ் வந்திருக்கு உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும்? இன்னொரு பெர்சனை கேட்டு இன்னொரு நபரை பேச்சை கேட்டு நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் பண்ணீங்களா? கண்டிப்பா பண்ணிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் ஆர் ஏதோ ஒருத்தவங்களை வச்சு ஏதாவது சண்டைனா போயிட்டு அவங்க கிட்ட சொல்றது, அவங்க ஏதாவது ஐடியா கொடுக்கறது, தப்பா அது மாறி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கீப் பண்றது. அவரோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அந்த இருக்குல்ல, அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகி அந்த பர்சனுக்கு வந்து பார்க்கலாம். ஐ டூ ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் ஆகிருக்கோ, இல்லை நீங்களே வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பர்சனே உங்ககிட்ட வந்து பேசுறப்போ நீங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க, பேசிருக்க மாட்டேன். ஏன்னா என்னதான் ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த பர்சனை தாண்டி உங்களால வேற ஒரு பர்சனை யோசிக்கவே முடியல. நீங்க ஒரு ஃபைட் இருந்தாலுமே வந்து அது சரி பண்ண நீங்க வந்து போக மாட்டீங்க. சரி பண்ணலாம் மாட்டேன், நான் வந்து மறுபடியும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். ஃபைட்னா அது ஃபைட்டு தான், அதை வந்து நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு இதுல இருக்கீங்க. பார்ப்போம். எஸ், ஆனா உங்க பர்சன் வரப்போ கண்டிப்பா ஒரு ஆஃபரோட ரொமான்டிக் கைண்டடா வரப்போறாங்க. ரொம்ப ஒரு ரொமான்டிக்கா ரொமான்ஸ், அதிகமான ரொமான்ஸ் வந்து தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்ல. நீங்க வந்து நீங்க ரொம்ப க்ளோஸ்டா இருந்திருப்பீங்க இந்த பர்சன் கூட. மென்டலி பிசிக்கலி ரொம்பவே க்ளோஸ்டா இருந்திருப்பீங்க, அதுவும் பார்க்க முடியுது. ரொம்ப வந்து இந்த பர்சன் வந்து பேசுறது ரொம்ப ஜென்டலா இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த பர்சன் ஒரு 1 மினிட் பேசினாலே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், கேட்கவே நல்லா இருக்கும். நல்லா பேச்சு திறமை உள்ள பர்சனா இருப்பாங்க இந்த பர்சன், நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன். ஓகே, ஸ்டில் ஒரு பர்சனுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு இந்த பர்சனோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து அந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்து வருவாங்க. அவங்களும் வேற ஒரு நபரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாம உங்களுக்காக தான் இருக்காங்க. அப்படி உங்களால வெயிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்களே போய் டேரக்டா பேசி பாருங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பேசுவாங்க. ஏன்னா எங்க லவ்வர்ஸ் கார்டு இருக்குங்க. கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பர்த்டே வருதா, அப்போ வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுங்க. பட் அந்த மாதிரி டைம்ல பேசுங்க. லைக் ஒரு ஸ்பெஷலான டே இருக்கும்ல, உங்க ஆனிவர்சரி இல்லை நீங்க உங்க 2 பேருக்கு ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு டே இருக்கும். அந்த டேல போயிட்டு அகெயின் பேசுறது, ரீக்ரியேட் பண்றது திங்ஸ். அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிட்டு அவங்கள மீட் பண்ண போறது, அந்த மாதிரி வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்.
கைஸ் திஸ் இஸ் பைல் 2க்கான ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு பைல் 2 ரெசனேட் ஆச்சுன்னு. கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய கமெண்ட் பண்றீங்க, நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். கைஸ் நான் வந்து நம்ம லைவ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் லைவ்ல வந்து வருவீங்க, ஜாயின் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 மெம்பர்ஸ் ஆச்சு லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து லைவ்ல வரேன். கண்டிப்பாக நம்ம ரீடிங்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் டவுட்லாம் கேட்டிருக்கீங்க, அந்த டவுட்லாம் வந்து நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஒரு ஃப்ரீ லைவ் ரீடிங் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கைஸ் நீங்கள் டாப்பிக்கும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, எனக்கும் டாபிக் கிடைக்க மாட்டேது. உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.